பெண்களுக்கு ஊதியத்துடன் மாதவிடாய் விடுப்பு வழங்க கோரிய வழக்கில் இதுகுறித்து அரசு ஆலோசிக்கலாமே என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். சந்திரன், முழு விவரங்கள் என? வணக்கம். மாதவிலக்காகி பெண்களுக்கு முழுமையான ஊதியத்தின் கூட விடுப்பு வழங்க குறித்து கொள்வாய்கள் உருவாக்கக்கூடிய அரசு உத்தரவு கோரிய வழக்கில் கொள்கை முடிவை இல்லை எனும் போது அதனை உருவாக்கதானே அவசியமான நீதிபதிகள் கூறியுள்ளனர். இது முக்கியமற்றது போல் தோன்றலாம். பாதிக்கும் வழியாக பெண்கள் இருக்கும் சூழலில் அவர்களை பிரச்சனையை கருத்தில் கொள்வது மிகவும் அவசியம். மதுரை தற்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இப்போது மனுதாவின் கோரிக்கை நிறைவேற்ற குறித்து அரசு உரிய ஆலோசனை நடத்தலாம் என நீதிபதி கூறியுள்ளனர். கொள்கை முடிவு எடுக்க பதிவு செய்யும் வகையில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரி அலுவலர் காணொலி வழியாக நேரடியாக ஆஜராகி தொடர் விளக்கம் அளிக்க மதுரை அமர்வு கூறியுள்ளது. மதுரை கோமதிபுரத்தை சேர்ந்த நன்மதா மதுரை அமர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட பணியாற்றும் பல பெண் பணியாளர் கடுமையான மாதவிடாய் வழியால் அவதிப்படுகின்றனர். அதே கேட்டபோது பெண்களுக்கு ஊதியம் கூட மாதவிடாய் விடுப்பு கொள்கை இல்லை என தெரிவித்துள்ளனர். இது கொள்கையில் வழக்கு கோரி மதுரை அமர்வு வழக்கில் தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சி கார்த்திகேயன் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கால அவகாசம் ஏற்பட்டது. நீதிபதிகள் எதற்கு கால அவகாசம்? கொள்கை முடிவு இருந்தால் அது தொடர்பாக நடவடிக்கைகளுக்கு கால அவகாசம் போகலாம். கொள்கை முடிவே இல்லை எனும் போது அதனை உருவாக்குவதாக அவசியமானது. இது முக்கியமற்றதாக தோன்றலாம். ஆனால் மக்கள் தொகையில் பாதிப்பு பெண்களுக்கு சொல்லி அவர்கள் பிரச்சனை கற்றுக்கொள்ள மிகவும் அவசியமானது. தற்போது தமிழகத்தில் ஆட்சி